ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சி ப்ரோக்ராமிங் சீரிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ரோக்ராம் வந்து சாக்லேட்ஸ் ரிமைனிங். இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பஜனால் டிஸ்ட்ரிபியூட் சி சாக்லேட்ஸ் டு n ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்ரி ஃப்ரைடே. ஸோ பஜனால் வந்து ஒரு சி நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ் வந்து n நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃப்ரைடே அன்னைக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு. ஸோ அதில் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா, the C chocolates are distributed among n students equally. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் ஈக்குவலாக தான் கொடுக்கணும்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் the remaining chocolates are given back to பஜன்லால். ஸோ அதுக்கப்புறம் ஈக்குவலாக கொடுத்ததுக்கப்புறம் மிச்சம் ஏதாச்சும் சாக்லேட் மிச்சமாக இருந்துச்சுன்னா அதை வந்து பஜன்லாலுக்கு ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து சி வந்து 100 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 40. ஸோ இதை நம்ம எப்படி ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம்னா, ஸோ 40 ஸ்டூடெண்ட்ஸுக்கு 2 சாக்லேட்ஸ் கொடுத்தனா என்ன ஆகும்னா 80 சாக்லேட்ஸ் போகும். ரிமைனிங் 20 சாக்லேட் வந்து பஜன்லாலுக்கு கொடுத்துடலாம். செகண்ட் எக்ஸாம்பிள் 205 20. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் 10 சாக்லேட்ஸ் கொடுத்தோம்னா ரிமைனிங் 5 சாக்லேட் மிச்சமாக இருக்கும். அதை வந்து நம்ம பஜன்லாலுக்கு கொடுத்துடலாம். ஸோ இதை வந்து நம்ம லாஜிக்கலாக திங்க் பண்ணி பார்த்தோன்னு வச்சுங்களேன். ஸோ இப்போ எங்கிட்ட 100 சாக்லேட் இருக்குது, 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு சாக்லேட் கொடுத்தேன்னா 40 சாக்லேட் போயிடுமா? ஸோ ரிமைனிங் 60 இருக்குது. திரும்ப செகண்ட் ரவுண்டில் 40 சாக்லேட் கொடுத்தேன்னா திரும்ப 20 தான் இருக்குது எங்கிட்ட பேலன்ஸில். ஸோ இப்போ 20 பேலன்ஸ் இருக்கும்போது நான் ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாது. நான் அந்த 20 சாக்லேட்ஸை பஜன்லாலுக்கு கொடுத்துருவேன். ஸோ அதே மாதிரி இங்கே எடுத்திங்கன்னா, ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து 20 சாக்லேட் கொடுப்பேன். எங்கிட்ட ரிமைனிங் வந்து ஒரு 185 சாக்லேட்ஸ் இருக்குது. செகண்ட் டைம் திரும்ப 20 சாக்லேட் கொடுப்பேன். திரும்ப எங்கிட்ட வந்து 165 சாக்லேட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நான் போனேன்னா 10 டைம்ஸ் வந்து 20 சாக்லேட்ஸ் கொடுக்கலாம். ரிமைனிங் 5 சாக்லேட்ஸ் இருக்கும். அதை வந்து நான் பஜன்லாலுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவேன். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து நீங்கள் ரெகுலராக ப்ரோக்ராம் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களால தான் இந்த ப்ரோக்ராம் வந்து ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். இதில் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான லாஜிக் எதுவுமே கிடையாது. ஸோ உங்களுக்கு அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் நல்லா தெரிஞ்சிச்சுன்னா இந்த ப்ரோக்ராம் வந்து 2 லைனில் முடிச்சிடலாம். என்ன சொல்ல வராங்கன்னா, ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது, நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இதை நான் வந்து ப்ராப்பராக டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னா நமக்கு என்ன பண்ணலான்னா, மாடுலோன்னு ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது. எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் 100 எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன். ஸோ 100 மாடுலோ 40 கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, என்ன ஆகும்? ஸோ இப்போ வந்து 100 வந்து 40ல் வந்து 2 டைம்ஸ் டிவைட் ஆகும். ரிமைண்டர் வந்து 20 இருக்குமா? இதுதான் இந்த ஆன்சர். ஸோ அதேமாதிரி 205 மாடுலோ 20 கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன். ஸோ அதை ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அதை கோஷன்ட்டாக பண்ணும்போது 200 வந்து 20ல் வந்து 10 டைம்ஸ் டிவைட் ஆகும். அதுதான் வந்து 10 ஈக்குவல் பார்ட்ஸ். ஓகேங்களா? ரிமைண்டர் வந்து 5. அதை தான் வந்து நான் பஜன்லாலுக்கு ரிட்டர்ன். ஸோ இந்த கான்செப்ட் ரொம்ப சிம்பிள். ஸோ நம்பர் ஆஃப் சாக்லேட் வந்து n நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கறது வந்து கோஷன்ட்டு, நம்ம பஜன்லாலுக்கு ரிட்டர்ன் பண்ண வேண்டிய சாக்லேட் வந்து ரிமைண்டர். ஸோ ரொம்ப சிம்பிளான லாஜிக். ஸோ நம்ம அதை வந்து கோட் பண்ணுவோம். ஸோ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பார்க்குறது தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்க மாதிரி தெரியும். பட் ஆனால் உங்களுக்கு வந்து அந்த மேத்தமெட்டிக்கல் ஸ்கில்ஸ் கொஞ்சம் லைட்டாக இருந்துட்டு ரெகுலராக ப்ரோக்ராமிங் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த ப்ரோக்ராம் வந்து ஈஸியாக முடிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா இங்கே ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் லாஜிக் போட்டு இந்த ப்ரோக்ராமை சால்வ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸுக்கு வந்து எல்லாமே இன்டிஜர் தான், சி. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன்டிஜர் n. எவ்வளோ ரிமைண்டர் கொடுக்கணுன்றது ஆர். ஸோ நம்ம இன்புட்டில் வந்து 2 இன்புட் வாங்கிக்கிறோம். ஸோ ஒன்று வந்து நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ், ஒன்று வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ %d வாங்குகிற இன்புட்டை சியில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. செகண்ட் இன்புட் திரும்ப இன்டிஜர் வேல்யூ, வாங்குகிற வேல்யூவை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு போட்டுக்கிறேன். தேர்டு வந்து நம்ம தான் கண்டுபிடிக்கணும். தேர்ட் இன்புட் கிடையாது, நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம ரிமைண்டர் சாக்லேட் கண்டுபிடிக்கிறது என்னன்னா, சிம்பிள் லாஜிக், ஆர் ஈக்குவல் டு சி மாடுலோ. அவ்வளோதாங்க. இதை வந்து பிரிண்ட்எஃப்ல %d போட்டு அந்த ரிமைனிங் சாக்லேட் ஆர் மட்டும் போட்டால் போதும், ரிட்டர்ன் 0. இந்த கோடிங்கில் எந்த எரர் இல்லைன்னா எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகும். சப்போஸ் ஏதாச்சும் எரர் இருந்துச்சுன்னா அந்த எரர் நமக்கு த்ரோ பண்ணால் அதை நம்ம ப்ராப்பராக கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் செக் பண்ணலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் படி பார்த்தீங்கன்னா 300 சாக்லேட்ஸு, 45 ஸ்டூடெண்ட்ஸு,
ஸோ ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது நம்ம டேரெக்டாக மாடுலோ எடுத்துரும். ஸோ மாடுலோ எடுத்த போது நமக்கு என்ன ஆகும்னா, ஆக்சுவலா இது வந்து 45 வந்து 300ல டிவைட் பண்ணும்போது நமக்கு வந்து 270 வரும். ஸோ 270 ரிமைண்டர் 30 வரும். ஸோ அந்த 30 ரிமைண்டர் வந்துருச்சா? ஸோ அதே மாரி 145 போடும்போது, ஸோ 100 வந்து 45 வந்து 2 டைம்ஸ் டிவைட் ஆகும். ஸோ அப்போ ஈவனா 2 சாக்லேட்ஸ் குடுக்கலாம் எல்லா ஸ்டூடண்ட்ஸுக்கும். ரிமைனிங் 10 சாக்லேட் ரிமைனிங் இருக்கும். அத வந்து பஜார் லாலுக்கு ரிட்டர்ன் பண்ணிடணும். அவ்வளோதாங்க. ஸோ இந்த அரித்மெட்டிக் ஆப்பரேஷன வச்சு நம்ம இந்த கோட கம்ப்ளீட் பண்ணி இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ட முடிச்சிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேப்பி கோடிங்.